சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் குருதண்டபாணியிடம் கேட்போம். குருதண்டபாணி, வணக்கம். இந்த ஆய்வுக்கு பிறகு அவர் என்னென்ன முடிவுகள் எடுக்கிறார் விவரங்களை பதிவு பண்ணுங்க. குருதண்டபாணி. பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் புகழ்பெற்ற அண்ணாமலையார் திருக்கோவில் அமைந்துள்ளது. மேலும் திருவண்ணாமலையில் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கார்த்திகை தீபத்தன்று வரும் கார்த்திகை பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி ஆகியவை மிகவும் குறிப்பிட்ட பௌர்ணமிகளாக விளங்கக்கூடியது. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்வார்கள் என மாவட்ட நிர்வாகத்தால் எதிர்பார்க்கப்படும் நிலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதி, கழிவறை வசதிகள் மற்றும் போக்குவரத்து வசதிகள் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்யும் வகையில் இன்று காலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கல்பகராஜ் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் ஆகியோர் கிரிவல பாதை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தார்கள். குறிப்பாக இந்த மாத சித்ரா பௌர்ணமி என்பது வருகின்ற 11ஆம் தேதி இரவு 8:53 மணிக்கு தொடங்கி மறுதினம் 12ஆம் தேதி இரவு 10:48 மணி வரை உள்ள நிலையில் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கிரிவல பாதையில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் ஒரு 6 நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த நிலையங்கள் எவ்வாறு செயல்படுகிறது, அந்த தண்ணீர் சுகாதாரமாக உள்ளதா என மாவட்ட ஆட்சியர் கல்பகராஜ் குடித்து பார்த்து சோதனையை மேற்கொண்டார்கள். மேலும் பக்தர்களுக்கு தேவையான கழிப்பிடங்கள், தற்காலிக கழிப்பிடங்கள் ஏற்படுத்தும் வகையில் எங்கெங்கே அமைக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையும் அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டார்கள். மேலும் ஆட்டோக்களில் தற்போது QR கோடு முறையை திருவண்ணாமலை நகராட்சி அமல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஆட்டோக்கள் அனைத்தும் QR கோடு பொருத்தப்பட்டுள்ளதா, அவை செயல்படுகிறதா என்ற நேரில் ஆய்வு செய்தார். மேலும் கிரிவல பாதையில் உள்ள பகுதியில் கடைகள் ஆக்கிரமிக்காதவாறும், மேலும் பக்தர்களுக்கு இடைஞ்சலின்றி கிரிவலம் மேற்கொள்ளவும் உரிய வசதிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த ஆய்வை மாவட்ட ஆட்சியர் கல்பகராஜ் மற்றும் அதிகாரிகள் இன்று காலையில் மேற்கொண்டனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி குருதண்டபாணி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.